உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனிப்பெயர்ச்சி முடிஞ்சது சார். சனி வக்கரம் ஊரை ஃபுல்லாக இது ஒரு சனி வக்கரம் ஆயிட்டார், சனி வந்துட்டார், சனி உட்காந்துட்டார். சனினாலே ஹாட் நியூஸ் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனின்னா அவ்வளோ பெரிய மாசுங்க. துலாம் ராசிக்காரங்களை காப்பாற்றுகின்ற ஒரு ரக்ஷகன் யாருன்னா இந்த நேரத்தில் சனி பகவான் என்று சொன்னால் அது மிகையல்ல. காரணம் என்ன அப்படின்னா 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நான் ஒருத்தன் தான் தைரியமாக இதை சொல்கிறேன், எல்லா சேனல்லையும் சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10ல் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார். துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வேலை போகிற நேரம் வேலை கண்டிப்பாக போயிடும். லாஸ்ட் இயர்லாம் கன்னிக்கு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டேன். காரணம் இந்த குரு 10க்கு வந்தால் கண்டிப்பாக வேலை போயிடும். அப்போது அது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 6னா வேலைன்னு அர்த்தம். சனி பகவான் ஒருவர் தான் ஜோதிடத்திலே வேலை கொடுக்குற கடவுள். மற்றவங்கெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுப்பாங்க, இல்லற வாழ்க்கை கொடுப்பாங்க, ஒழுக்கம் கொடுப்பாங்க, அதெல்லாம் விடுங்க. எப்போ பார்த்தாலும் வேலை மேலேயே வச்சிருக்கிறது யார்? சனி தான். அதனால் சனியை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஜென்ம சனி, ரோகசனி, இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது ரோகசனி. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பண்ணாது. காரணம் என்னென்னா அவர் இன்னும் பிஸியாக்க போகிறார் உங்களை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்றால் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நேர்களே, 3, 6, 8, 12 என்பது மறைவு ஸ்தானங்கள். அந்த மறைவு ஸ்தானங்களில் சனி பகவான் வக்கரம் பெற்றால் என்ன ஆகும்னா அதிக நன்மைகளை செய்வார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்று பொருள். என்ன நன்மை செய்வார்? 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம் அதெல்லாம் தீரப்போகுதுங்க. ஏற்கனவே உங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன் விபரீத ராஜயோகத்தை தரும் சனியாக மாறி இருக்கிறார்னு சொன்னேன். அது என்ன கதை? ஏனென்றால் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஐ பார்க்கிறார். 6குடையவனோடு 6ஆம் இடத்து கிரகம் 12ஓடு சம்பந்தப்பட்டால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். 3ஆம் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அது ஒரு விபரீத ராஜயோகம். 3ஆம் இடத்தை பார்க்கிறார், அது ஒரு விபரீத ராஜயோகம். இந்த 3 விபரீத ராஜயோகமாக சேர்ந்து திடீர்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அந்த முயற்சி வெற்றி பெற்று கடன் அடைக்கிற விஷயமா மாறுது. தான் ஆச்சரியம். நண்பர்களே, நிறைய பேர் நம்ம சுந்தர்கிட்ட கேட்குறோம், என்ன சார் என்ன வேணும் உங்களுக்கு? சார் நிறைய பணம் வேணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். ரைட், நம்ம ஒன்று மறந்துடுறோம், நம்ம ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கோம். அது முதல்ல முடிஞ்சாலே இந்த வருஷம் நிம்மதியாக போவோம். அடுத்த வருஷத்துலேருந்து சம்பாதிச்சிக்கலாம். ஒன்றும் உலகம் அழிஞ்சிடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடனை தூக்கிட்டே ஒரு இஎம்ஐயை ஒரு பெருஞ்சுமையாக உடம்புல கட்டிக்கிட்டே அப்படியே தெரியும். இது எல்லாம் நம்மளுடைய வளர்ச்சியை தடை பண்ணுது. இந்த இஎம்ஐயை தூக்கிட்டு நடந்து பாருங்கள், பொறுமையாக நடப்பீங்க. இஎம்ஐ இல்லாமல் நடந்து பாருங்கள், வேகமாக நடப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு பலு, அதுதான் உங்களுக்கு போகுது. அப்போது இந்த அடுத்த 5 மாதமும், இந்த ஜூலை பிறந்து விடுகிறது, அடுத்த 5 மாதம் தான் இருக்குது. என்ன பண்ணோம், இந்த இயர் எண்டுக்குள்ளார நம்ம தி சுனாமி பாய்ஸ் ஆல்வேஸ் டெல்லிங் நெகட்டிவிட்டி, இல்லை எப்போ சுனாமி வரும் உலகளையும் அவங்கள விடுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வருடம் நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணுறோங்கிறத யோசிக்கிறோம். அடுத்த 5 மாதத்துக்கான பயணத்தை இப்போ தொடங்க. காரணம் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ராஜயோகம் வருகிறது. நண்பர்களே, இந்த தொழிலில் ஈடுபடுறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்பாங்க. நன்றாக புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு கை வைப்பாங்க, அங்கே ஒரு கை வைப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். இந்த நேரத்தில் பிஸ்னஸ் டைவர்ஷன் ஆகும். ஏன்னா 6ஆம் இடத்து சனின்னா என்ன அர்த்தம்? எதிரிகள்னு அர்த்தம். எதிரிகள் பெருகுவார்கள். உங்கள் பின்னாடியே இருப்பாங்க, உங்களுக்கு கூடவே இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். வாங்க ஈரோடு பக்கம் ஈமுகோழி வளர்த்தலாம். என்னுடைய ஃபேமஸ் டைலாக். தெங்கனி கொட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம். ஒரு ஈமுகோழியை வளர்த்தவனா? எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பார்க்குறேன். தெரிந்த வேலையை செய்யுங்கள், அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். தெரியாத வேலையை செய்யாதீங்க. 6, 7, 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் உயிருக்கு ஆபத்தானவர்களுக்கெல்லாம் சரியாக போயிடும். இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன், நல்ல டாக்டர்னா என்ன அப்படிங்கிறது. இன்றைய தினத்தில் வியாதி வரதான் செய்யுது. அதே வியாதி தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே வியாதி இப்போ வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் சரியாச்சு. நிறைய டாக்டர், நல்ல டாக்டர் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நம்ம போகிற நல்ல டாக்டரை கண்டுபிடிக்கிறதே ஒரு ப்ராசஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் உயிர்கொல்லி நோய்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா போகிற டைரக்ஷன். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். தெரியாத விஷயத்தை செய்யாதீங்க. இந்த நேரத்தில் ஆப்ரேஷனல் சர்ஜரிக்கல் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சனி பகவான் 8ஐ பார்ப்பது ஆயுள்காரகனாக உடம்பை மீடு தருவார். ஆயுர்வேதம் மாதிரி, சித்தா மாதிரி அப்படிலாம் ட்ரை பண்ணுங்கள். உடம்பை கட் பண்ணாமல் எவ்வளோ தூரம் அதை அந்த மாதிரி பாருங்கள். அடுத்து 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது விரய செலவுகளை குறைக்கிறார். நண்பர்களே, இந்த விரய செலவுகள் எப்போ குறையும் அப்படின்னா, எப்போ நான் சொன்ன பாருங்கள், எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப டைட் பண்ணி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு செலவு பண்ண நேரம் இருக்காது, செலவு பண்ணவே தோணாது.
ஏன் தோணாது? ஏனென்றால் செலவு பண்ணால் என்ன ஆகிடும்? இருக்கிற காசு போயிடுமே அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது 12ஆம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை, 12ஆம் இடம் என்பது டூரு, 12ஆம் இடம் என்பது உங்களுடைய மகிழ்ச்சி. அப்போ 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நீங்கள் எங்கேயாவது அப்படியே டூர் போகணும், எங்கேயாவது தனியாக போகணும். நான் வந்து ஒரு வருஷம், அது ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, நீ ஒரு வருஷம் எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வா, அப்புறமா நீ வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெரிய விஷயங்கள்லாம் வெளியே நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. நண்பர்களே, அந்த படம் பேர் கூட ஞாபகம் இருக்குது, சர்வம் தாளமயம்னு பேர் அந்த படம் பேர். அதில் அந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் அவருக்கு அவரை பார்க்குறாரான்னு தெரியாது, அங்கே இதே சீன் தான் நடக்கும். அவர் ரொம்ப தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கும் போது நிறைய ஊர்களுக்கு பிரயாணம் போவார். போயிட்டு அங்கே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு படிச்சுட்டு வருவார், கற்றுக்கிட்டு வருவார். யார் படித்து கொண்டே இருக்கிறீர்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் நீங்கள் உங்கள் மனைவியோட எங்கேயாவது வெளியே போகிறீங்க, இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, செலவுகள் குறையும். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இது வந்து என்னென்னா, நீங்கள் உங்களுடைய சகோதரர்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற இடம். இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு வந்து சகோதரனுடைய அனுகிரகம் கிடைக்கல, இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடத்து சனி இருக்கும் வரையில் வேலையில் ஒரு பக்கம் பிரச்சனை வரும், அது ஒர்க்கு, அது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான வதந்திகள், காசிப்ஸ் அதெல்லாம் தன்னால் போயிடும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என்று நாம் வந்து விமர்சனங்களுக்கு பயப்படுகிறோமோ அன்று நம்மளால் வளர முடியாது. நான் என்ன கேட்டால் சொல்வேன், ராம்ஜி உங்களை பற்றி விமர்சனங்கள் நிறைய வருகிறது அப்படின்னு யாராவது சொன்னால் ஒரே வாரத்தில் சிரிச்சுட்டே சொல்லுங்கள், வரட்டுமே, என் புகழுக்கு அது போதாதுன்னு சொல்லுங்கள், எனக்கு அது பத்தாது, இன்னும் நிறையா வரட்டும். ஏன்னா சொல்கிறவன் சொல்லிவிட்டு அங்கேயே தான் இருப்பான். நன்றாக புரிந்துக்கொள், பாசிட்டிவாக மைண்டை வைங்க. இந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கையில் விரைந்து கடன் அடைங்க. உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் மைண்டில் வரவே வராது. எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த சனி பயிற்சியில் அடி தூள் கிடக்க போகிறீங்க. வேலையில் பிரச்சனை வரும், வேலை போகிற மாதிரி நிலைமை வரும். எதையுமே காது கொடுத்து கேட்காம ஒரு பஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸில் உட்காந்துக்கோங்க, மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும். என்ன பாஸ் உங்களை கூப்பிட்டு தனியாக ஏதாவது சொன்னாராமே, ஒன்றும் சொல்லலை, வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது நமக்கு நல்லது. கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம்.
வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.